ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கலுங்க. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, பொங்கலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் கலர் கோலம் போட்டிருந்தேங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷத்தில் இந்த டைம் தாங்க கலர் கோலமே நான் போட்டிருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கலர் கோலம் மாவுலாம் நாளே வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க. வாசல்லாம் கூட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கதவுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வச்சு முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு கோலம் போட ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தேங்க. ஒரு பக்கம் பார்த்தா கிளைமேட் வேறு ரொம்ப மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. தூரிட்டு வேற இருந்துச்சு. நான் வேற கல்யாணம் ஆனதுலேருந்து 4 வருஷம் கழிச்சு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் கலர் கோலம் போடுறேன். அதனாலேயே இந்த வானத்துக்கே பொறுக்கலையான்னு தெரிலங்க, மழை வர மாதிரியே இருந்துச்சுங்க. எனக்கு வேற ஒரு பக்கம் பக்கு பக்குன்னுச்சுங்க. மழையா கோலமா மழையா கோலமான்னு யோசிச்சுட்டு கோலத்தை போட்டுடலான்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு. நாங்கள் தான் கோலம் போட்டுக்கிட்டு தூங்காமல் இருக்கோன்னு பார்த்தா எங்கள் நிரோஷன் கூடயும் சேர்ந்து வந்து நின்றுக்கிட்டு தூங்கவே இல்லைங்க. நான் வந்துட்டு சொன்னேன், டைம் ஆகுது போய் தூங்குடா தூங்குடான்னா கொட்டாவி விட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு அந்த கலர் கோலம் மாவெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆகிட்டான். என்னடா நம்ம வீட்டில் கலர்லாம் ஏதோ அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. எப்பயும் நாங்கள் பொங்கலுக்கு எங்கள் ஊருக்கு தாங்க போவோம். ஆனால் இந்த டைம் தான் திடீர்னு பிளானை மாற்றிட்டு ஒசூர்லேயே செலிப்ரேட் பண்ணிடலான்ட்டு இங்கேயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோங்க. நான் கலர் கோலமாக வாங்க போனப்போ கடையில் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து திட்டினாருங்க. நீ கோலமே போட மாட்டேன், ஃபஸ்ட்டு எதுக்கு இத்தனை கலர் கோலமாவெலாம் வாங்கிட்டு இருக்கேன்னாருங்க. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகவே கோலத்தை நம்ம எப்படியாச்சும் செம்மையாக போட்டு காட்டிடணும்டா இந்த டைமு அப்படின்னு சொல்லிட்டாங்க போட ஆரம்பித்தேன். நீங்களே பாருங்கங்க ஃபைனலாக என்னோடய கோலம் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த கோலத்தை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப பேக் பெயினே வந்துருச்சுங்க, கால் வலியும் வந்துருச்சுங்க. ஐயையோ நம்ம சபதம் வேற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியாச்சும் ஃபினிஷிங் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய கோலம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன கொல்லுற